வாங்க சார். குட் மார்னிங் சார். சார் தான் எங்க பாஸ் மிஸ்டர் ஜேகே. ஹலோ சார். ஹலோ சார் தான் மிஸ்டர் ஆதித்யா. தினேஷ் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா சென்னையில இருந்து வந்திருக்காரு. ஓ நைஸ் டு மீட் யூ சார். வெல்கம் மிஸ்டர் ஆதித்யா. யூ கேன் கால் மீ ஆதி. எனக்கே அப்படி தான் தோணுச்சு. அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம 2 பேருக்குள்ள வைப்ரேஷன் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் என்னமோ தெரியல, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்க போகலாம். யா ப்ளீஸ் கோ. ஆஃப்டர் யூ சார். ஓகே வெல்கம் சார். என்ன அருண் நோ ஃபைல்னு காட்டுது? ஹார்ட் டிஸ்க் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணிருக்கியா இல்லையா? எல்லாம் கரெக்டா தான் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஐசு. என்னதான் ஆச்சு? ஃபைல் காட்ட மாட்டேங்குது ஆண்டி. சரி டென்ஷன் ஆகாதீங்க. இதுல ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். சரிங்க அங்கிள். ஐஸ்வர்யா ஹார்ட் டிஸ்கை இதுல கனெக்ட் பண்ண. அருண் ஹார்ட் டிஸ்க கொடு. ஐசு சீக்கிரம் ஐசு. இரு அருண். என்னாச்சு ஐஸ்வர்யா? தெரியல அங்கிள். ரீபூட் பண்ணிட்டு பாருமா. ஒருவேளை அந்த டிஜிட்டல் டிஸ்க் ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல ஆண்டி, கரெக்ட் தான். எல்லா ஃபைலையும் நான் இந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் காப்பி பண்ணேன். சரி, அப்ப ஏன் அது ஓபன் பண்ணல? அந்த ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணலையே? எதுக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு ஐஸ்வர்யா. நோ டவுட் அங்கிள், இந்த ஹார்ட் டிஸ்க் தான். ஆமாப்பா. காப்பி பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாத்தீங்களா? அப்பா ப்ளே பண்ணி பார்த்தோம்ப்பா. எல்லா ஃபைலும் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆயிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் லேப்டாப்ல இருக்கிறத டெலீட் பண்ணோம். அப்போ காப்பி பண்றதுக்கு ஒரிஜினல் இல்லையா? ஆமா அங்கிள். ஏன் ஐசு, ஒருவேளை ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்ததுல ஹார்ட் டிஸ்க் கரெக்டா இருக்குமோ? ஆக்சிடென்டா? அருண் என்ன ஆக்சிடென்ட்? சொல்லு ஐஸ்வர்யா என்னாச்சு சொல்லுமா. அது வந்த ஆண்டி, நானும் அருணும் ஆபீஸ்ல இருந்து பைக்ல வந்துட்டு இருக்கும்போது எதிரில ஒரு கார் வந்து மோதி கீழே விழுந்துட்டோம். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் கீழே விழுந்துருச்சு. ஆனா உடனே எடுத்துட்டேன் ஆண்டி, ஒன்னும் ஆகல. ஒரு நிமிஷம், இவ்ளோ கார் இருந்தும் நீங்க ஏன் பைக்ல வந்தீங்க? அது வந்துமா, பைக்ல வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைச்சுதான் நாங்க 2 பேரும் பைக்ல வந்தோம். சீக்கிரம் வந்து இப்ப என்ன சாதிச்ச? எப்பவுமே உனக்கு அவசர புத்திதான். இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? நீ கார்ல வந்திருந்தேன்னா இப்படி நடந்திருக்குமா? ஐஸ்வர்யா, உன்கிட்ட நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நம்பி
எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட ஒப்படைச்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்கூல் பிள்ளை மாதிரி சில்லியான ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. ஏய், இவனுக்கு தான் பொறுப்பும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவன் பாப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாவே இருக்கல. அதையும் மீறி இவனை மாத்தி காட்டுறேன்னு நீ என்கிட்ட வந்து சொன்னப்போ, சரி நீ பொறுப்பான பொண்ணாச்சே, இவனை மாத்தி காட்டிடுவேன்னு நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன். ஆனா பாரு, அவன் உன்னை அவன மாதிரி மாத்திட்டான். இப்போ உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாவே போச்சு. அகிலா, இருங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரையும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்ப கூட இவங்க பண்ணது தப்பா உங்களுக்கு தெரியல? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். போச்சு, எல்லாமே போச்சு. ப்ளூ பிரிண்ட் இல்ல. நாளைக்கு பிரசன்டேஷன் மதியம் 3 மணிக்கு. அவர் வேற வெளியூர் போறாரு. நாளைக்கு எப்படி நான் பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்ண முடியும்? அவங்க என்னடானா திரும்பி வரதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில முதல் முறையா அகிலாண்டேஸ்வரியோட கம்பெனி இதுல கலந்துக்காம காம்படிஷன்ல இருந்து பின் வாங்க போகுது. என்னோட கரியர்லயே இது மிகப்பெரிய பிளாக் மார்க். ஒன்னாலதான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். வெரி குட். இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கே பெரிய பாடம் கத்து கொடுத்துட்டா ஐஸ்வர்யா. இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் என்ன உன்னோட ஹோட்டல் பிசினஸ் நினைச்சியா? அது இல்லனா இது மாத்தி கொடுக்கறதுக்கு? உன்னெல்லாம் நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சம் பாரு. ஏன் புத்திய சொல்லணும்? அம்மா, நீங்க என் மேல இருக்கிற கோவத்தை ஐஸ்வர்யா மேல காட்டாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. உங்களுக்கு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதானையா? அது என்ன அவ்வளவுதானு அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியுமா? முடியுமா? மா, ஐஸ்வர்யாவை திட்டாதீங்கம்மா. அந்த கான்ட்ராக்டை நான் சைன் பண்ணி காட்டுறேன். அருண், அப்பா நீங்க இதுல தலையிடாதீங்கப்பா. ஐஸ்வர்யாவோட அந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். என்னால ஐஸ்வர்யா அவமானப்பட்டு நிக்கிறத பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுப்பா. ஐஷு, ஐஷு, ஐஷு.
அருண், அகிலா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தம் பொண்டாட்டி அவமானப்பட்டு நிக்கிறத எப்ப தாங்கிக்க முடியாம ரோஷத்துல பொங்கி எழுந்தானோ அவன் ஜெயிப்பான். அவன் கண்டிப்பா சாதிப்பான். என் மகன் ஜெயிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வணக்கம். உட்காருங்க உட்காரு. ப்ளீஸ் சிட் டவுன். ஆதி. வெல்கம் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் என்னோட கம்பெனிக்கு இருக்கிற குட்வில்லை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் அடுத்ததாக பிளான் பண்ணுற இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வரப்போகிற இந்த மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மக்கள் மனசுலையும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் சரி, எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் உங்ககிட்டேருந்து இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி மோர் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி பிரசன்டேஷன்ஸ். Shall I start? Please. Wow. That's it. எக்ஸலண்ட், அமேசிங், மைண்ட் ப்ளோயிங். இந்த மாதிரி என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் வச்சு பாராட்டலாம். உங்களுடைய ப்ராஜெக்டையும் ப்ரெசன்டேஷன் பண்ண அழகையும். Thank you, sir. உங்களுடைய பேச்சு, பாடி லாங்குவேஜ், ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இதெல்லாம் நிச்சயமா ஒரு முதலாளிக்கு தான் சொந்தமாக இருக்க முடியும். நீங்கள் டெஃபினட்டாக ஒரு தொழிலாளியாக இருக்க முடியாது. இல்லை சார், தினேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நான் வெறும் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டும்தான். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னுடைய ஒப்பீனியன் மாற போகிறதில்ல. பிஸ்னஸ் உங்கள் பிளட்ல இருக்கு. நீங்கள் நிச்சயமாக ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஓகே, இதுக்கப்புறம் இதை விட என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பார்ப்பேன்னு எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இல்லை. சாரி டு சே திஸ், பட் இதுக்கப்புறம் யாருமே பிரசன்டேஷன் பண்ண தேவையில்லை.
யூஸ்வலா எல்லா பிரசன்டேஷன் முடிஞ்ச அப்புறம் என்னுடைய முடிவை சொல்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்பேன். பட் இன்னைக்கு அது எனக்கு தேவையில்லை. இப்பவே என்னோட முடிவை சொல்லிடுறேன். ஆதியோட ப்ராஜெக்டை நான் ஓகே பண்றேன். கங்க்ராட்ஸ் ஆதி. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒரு ஆள் மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகத்தையே வேலை பேசுவேன். நீங்க என் கூடவே வந்துருங்க ஆதி. சாரி சார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்குனது தினேஷ் தான். ஸோ நான் இப்போ இங்கே மும்பைக்கு வந்திருக்க காரணம் கூட தினேஷ்காக தான். நான் அவருக்கு லாயலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, அந்த தினேஷ் கொடுத்து வச்சவரை நான் எடுத்துக்கிறேன். இனிமே என் கம்பெனியோட எல்லா சவுத் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸும் உங்க கம்பெனிக்கு தான் போகும். யூ கேன் டேக் மை வேர்ட் ஃபார் இட். தேங்க்யூ சார். வெல்கம். இந்த ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் 10ஆம் தேதி சைன் பண்ணிக்கலாம். சார், 10th வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஏன்? கம்மிங் 10th என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்களுக்காக ஏற்கனவே இவ்வளோ ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எல்லாம் சொல்லிட்டேன். சரி, இதையும் பிரேக் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இதை செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், எல்லாரும் நைட் பார்ட்டிக்கு வந்துருங்க. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னால் பார்ட்டியில் கலந்துக்க முடியாது. ஐ ஹேவ் டு லீவ் டு நைட். என்ன ஆதி, இந்த பார்ட்டி வைக்கிறதே உங்களுக்காக தான். நீங்க வரலன்னா எப்படி? நீங்க வரணும். வர்றீங்க. ஓகே சார். குட். ஸோ எல்லாரும் ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு பார்ட்டிக்கு வந்துங்க. ஓகே, I'll see you at the party. Okay guys, I'll see you then. Sure sir. இன்னும் காணுமே. மாமா எப்படியும் சொன்ன டைமுக்கு வந்துருவாரு. நாம எதுக்கும் தயாரா கிஃப்ட் எழுதி வைப்போம். மாமா எங்க இருக்கீங்க? சென்னை ஏர்போர்ட்டா? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் இன்னும் மும்பைல தான் இருக்கேன். நாளைக்கு காலையில தான் வர முடியும். விளையாடாதீங்க மாமா. நீங்க சென்னைக்கு வந்துட்டு சும்மாவே மும்பைல இருக்கிறதா சொல்றீங்கல்ல? ஏய், நான் சும்மா எல்லாம் சொல்லல. நிஜமாவே நான் மும்பைல இருந்து தான் பேசுறேன். சொல்லாதீங்க மாமா. நம்ப. என்னாச்சு மாமா? போன வேலை இன்னும் முடியலையா? வேலையெல்லாம் நான் எதிர்பார்த்த டைமை விட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன மாமா, சீக்கிரமா கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே? இங்க ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. அதை நான் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதை அட்டன் பண்ணிட்டு நான் காலையில வந்துடுறேன். அப்போ இன்னைக்கு கிஃப்ட்டுக்கு லீவா மாமா? அப்படியெல்லாம் லீவ் விட முடியாது. நீங்க மும்பைல இருந்துகிட்டு அப்போ கிஃப்ட் எப்படி இங்க கொண்டு வந்து வைப்பீங்க மாமா? அது ரொம்ப ஈஸி. ஈஸியா? எப்படி மாமா? சொல்றேன். நம்ம பெட்ரூம்க்கு போ. அங்க படிக்கட் பக்கத்துல ஒரு ரேக் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல போ. சரி மாமா, இதோ போறேன். மாமா, புக் ரேக் பக்கத்துல வந்துட்டேன். மேல இருந்து 3வது ரேக்ல பாரு. 1 2 3. சரி மாமா, நான் பாக்குறேன். மாமா, gift இருக்கு. அந்த gift எடுத்துட்டு போய் நம்மளோட gift ரேக்ல வச்சிரு. சரி மாமா. சரி, வச்சிட்டா?